எம்பாட்டன் சாமி வரும். அப்பா இங்க இருந்தா நான் டெவலப் ஆக முடியுமான்னு தெரியலைங்கப்பா. அதான் வெளியூர் போய் பெரிய செஃப் ஆகலாம்னு நினைக்கிறேங்கப்பா. ஏப்பா இந்த பாஸ் இல்லா காத்து ஆடு பாடு கோழி இது இயற்கை வளம் இதெல்லாம் விட்டுட்டு ஏப்பா போயிட்டாங்க. உனக்கு அப்புறம் நம்ம இட்லி கடையை யாருங்க பாத்துப்பா? எப்பாடி முருகன் தான் கூப்பிடுறான் போல அட்டன் பண்ணி ஸ்பீக்கர்ல போடு. எத்தனை வருஷமாங்க இதையே இப்படி புடிச்சிட்டு இருப்பீங்க? கொஞ்சம் அங்க நகத்துங்க. சொல்லுப்பா முருகா. நான் இங்கே பெரிய செஃபாய் செட்டில் ஆயிட்டேன்ப்பா. அடுத்த வாரம் எனக்கு கல்யாணம், அதுக்காவது என்ன பார்க்க வாங்கப்பா. ஏங்க என்னங்க அவன் அங்கே செட்டில் ஆயிட்டான், அப்ப நம்ம இட்லி கடையை பாத்துக்க வரமாட்டானா? கண்டிப்பா அவன் திரும்பி வருவாப்பா. எப்படிங்க? இப்படிதான். எப்பா முருகா சீக்கிரம் கிளம்பி வாப்பா, உங்க அப்பா திடீர்னு செத்து போயிட்டாருப்பா. முருகா அப்பா நம்மளை விட்டுட்டு போயிட்டாரா? சரிம்மா, நான் அப்பா காரியத்தை முடிச்சுட்டு நாளைக்கே கிளம்புறேன். ஏன்னா கல்யாண வேலையில அப்படியே விட்டு வந்துட்டேன். என்னங்க காரியம் முடிச்ச கையோட கிளம்புறேங்கிறான், அப்ப நம்ம இட்லி கடையை பாத்துக்க மாட்டானா? கண்டிப்பா அவன் தான் நம்ம இட்லி கடையை பார்த்துப்பா. எப்படி? கொஞ்சம் தலை இந்த பக்கம் கட்டிட்டு ஹலோ, இந்த ஊர்ல அவன் இருப்பான். எங்க அப்பா அம்மா காரியம் பண்ணிட்டு நாளைக்கு காலையில கிளம்பி அங்க வந்துடுவேன். ஆமா, கல்யாண வேலையெல்லாம் இருக்குல்ல. ஏங்க அவன் நம்ம 2 பேரும் செத்ததுக்கு அப்புறமும் காரியம் பண்ணிட்டு கிளம்பிடுவான் போலயே, அப்ப நம்ம இட்லி கடையை அவன் பாத்துக்க மாட்டானா? கண்டிப்பா அவன் தான் நம்ம இட்லி கடையை பார்த்துப்பாப்பா. நம்ம பையனுக்கு ஒரு வீக் பாயிண்ட் இருக்கு, அதை வச்சுதான் அவனை நான் இட்லி கடையிலே இருக்க வைக்க போறேன். அது என்னங்க வீக் பாயிண்ட்? ஏப்பா நித்யா மேடன் இருங்க நான் பாத்துக்கிறேன். யார் நீங்க? நீங்க இல்லாதப்ப ஐயாவை அம்மாவை இட்லி கடையில நான் தான் பாத்துக்கிட்டேன், உங்களையும் நான் பாத்துக்கிட்டேன். அப்படியா? ஒரு நிமிஷம். ஹலோ, எனக்கு கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்ல. நான் இங்கே இருந்து எங்க அப்பாவோட இட்லி கடையை பாத்துக்கணும், அதான் எனக்கு பெருமையே. ஆமா வை. அப்படியும் உங்களை மாதிரி எம்பாட்டன் சாமி வரும்.